வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது டபுள் குரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. எஸ்பெஷலி வந்து நான் வீடியோஸ் இப்போ போடுறது வந்து எஸ்பெஷலி யான் பற்றி தெரியாது, எனக்கு குரோஷே போடவும் தெரியாது அப்படின்ற பிகினர்ஸ்க்காக இந்த டியூட்டோரியல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் உங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம், டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், கிராஃப்ட் நிறைய வந்து கற்றுக்கிட்டு பண்ணலாம். ஸோ எந்த நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக நான் என்னோடய வீடியோஸில் சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு, இல்லை எனக்கு இன்னும் புரியலை, இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும், எனக்கு இன்னொருத்தர கூட சொல்லிக் கொடுனாலும் நான் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். வீடியோவும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ அப்போ தான் புரியும். நான் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே ட்ரிக்ஸும் சிலதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து டபுள் குரோஷே போடுறதுக்கு எடுத்துருக்கிறேன். நான் வந்துட்டு கங்கா சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இது வந்துட்டு 4 ப்ளே யான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு தியரி கிளாஸ் எடுப்பேன். ஸோ அந்த தியரி கிளாஸில் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு இது மைண்டில் வச்சுக்க வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ணுறது, டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் ரைட் ஹேண்டில் பின்னுறவங்களா இருந்தால் நூல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லூஸாக வச்சுக்கணுமோ நூல் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ரைட் சைடில் பின்னுறது. இப்போ வந்துட்டு நான் லெஃப்ட் சைடில் நூலை வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். எப்போதுமே டெயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். ஓகேங்களா? இதுவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் இல்லை, ஃப்யூச்சர் வீடியோஸில் இப்போதைக்கு இது எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். ஸோ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஈஸியாக ஸ்லிப் நாட் போட்டு அதுக்கடுத்து இந்த இந்த டெயில் இருக்குல்ல அதை விட்டுட்டு இன்னொரு நூல் இருக்கு இல்லையா, அது அப்படியே இழுத்துக்குங்க. ஸோ முடிஞ்சாச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் செயின் எப்போதுமே கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். அப்புறமா இந்த யான்குள்ளே எப்போதுமே இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய செயினும் வந்துட்டு எப்போதுமே லூஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ முடிச்சாச்சு. இப்போ செயின் நம்ம க்ரியேட் பண்ணிடலாமா? இப்படி நூலை சுற்றி இப்படி இந்த செயினுக்கு வெளியில் எடுத்துருவோம். ஸோ ஒரு செயின் க்ரியேட் ஆச்சு. இப்போ ஒரு 10 செயின் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 10 செயின் போட்டேன். ஸோ செயின் வந்து இப்படி தான் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின். இப்போதைக்கு இந்த செயின் எதுக்கு என்னன்னு கேட்காதீங்க. நான் ஃப்யூச்சரில் இதை பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போது சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதை பற்றி தரைக்கிறதுக்கு வேண்டாம், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எப்போதுமே நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங். ஸோ முயற்சி, ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ எனக்கு மட்டும் ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய தவறுகள் பண்ணிவிட்டு அந்த தவறுகளால் கற்றுக்கிறது தான். ஸோ ஒரு தவறு பண்ணும்போது தான் அது சரியான முறைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ சரியான விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ 2 செயின் நான் போட்டேன். இதுவும் இப்போ ஸ்கிப் பண்ணிடுங்க. 3வது இருக்குது பார்த்தீங்களா? 3வது செயினில் நாம் இப்போ ஹூக் இன்சர்ட் பண்ணலாம். இப்படி நூலை சுற்றிக்கிங்க. இதை வந்து யான் ஓன்னு சொல்லுவோம். யானை சுற்றிட்டு 1 2 3 3ஆவதுல இருக்க பார்த்தீங்களா, இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பினும் நூலை சுற்றி இப்படி தலைகீழாக வெளியில் கொண்டு வரும். இப்போ இந்த ஹூக்கில் வந்துட்டு 3 இருக்குது. நம்ம 2 2ஆக இப்போ வெளியில் எடுக்க போகிறோம். திருப்பினும் நூலை சுற்றிக்கிங்க, தலைகீழாக கொண்டு வந்துட்டு இது 2 வந்துட்டு வெளியில் எடுக்க போகிறோம். முதல் 2 இருக்கு இல்லையா, அதை வெளியில் எடுத்த உடனே திருப்பினும் 2 க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. 2 திருப்பினும் 2. ஸோ டபுள் குரோஷேன்றது ஒன்றும் இல்லை, 2 நூலாக வந்து 2 தடவை நம்ம எடுப்போம். ஸோ இதுதான் டபுள் குரோஷே. ஸோ பாருங்கள், இப்படி தான் க்ரியேட் ஆகும். இப்போ இன்னொன்றும் போட்டு காமிக்கிறேன். நூலை சுற்றிக்கிங்க, அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். திருப்பினும் நூலை இப்படி தலையில் கொண்டு வாங்க. 3 க்ரியேட் ஆகும். திருப்பினும் நூலை சுற்றி
இப்போ இது 2 நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இப்போ 2 லூப் இருக்குது. ஸோ திருப்பின்னு ஒரு தடவை யானை சுற்றி இப்படி வெளியில் கொண்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு 2 தடவை நம்ம இப்படி வெளியில் எடுக்கிறதுனால டபுள் குரோஷே க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் க்ரியேட் பண்ணிடலாமா? இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், இதே மாதிரி யான் இன்சர்ட் பண்ணிக்கிங்க, வெளியில் கொண்டு வாங்க. 2 தடவை வெளியில் எடுப்போம். ஓகேயா? இப்போ இது முழுசாக நம்ம போட்டுடலாமா? ஸோ ஈஸியாக, ரொம்ப ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் கஷ்டம், டென்ஷன் எல்லாமே வரும். அதெல்லாம் ஒன்று எடுத்துக்க வேண்டாம். ஸோ பொறுமையாக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நூல் வந்து மேலே அந்த ஃபர்ரெல்லாம் அதிகமாக இல்லாத நூல் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நூல் கொஞ்சம் ஃபர் இருக்கிறது பிரிஞ்சு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும், அது மாட்டும் போது இரிட்டேஷனாக இருக்கும். அப்புறம் என்னடா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், வரல அப்படின்ட்டுலாம் மைண்டில் வரும். ஸோ கொஞ்சம் நல்ல நூலாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நம்ம ஹூக்கை கீழே வச்சுட்டு பார்த்தோம்னா இதுதான் டபுள் குரோஷே. இப்படி தான் க்ரியேட் ஆகும். ஸோ ஹாஃப் டபுள் குரோஷேன்றது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பின்ன இதோட ஸ்டிச் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் நீட்டாக போட்டிருந்தீங்கன்னா இந்த மேலே இந்த ஸ்டிச்சஸ் வந்து கவுண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ 10 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தாங்க இது வந்து இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் நான் அடுத்த வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணி கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.